அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16 மார்ச் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஏப்ரல் 23 பேரவைத் தேர்தல், மே 4 வாக்கு எண்ணிக்கை, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் தேர்தல் தேதி அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த மீட்டிங்கில் எலெக்ஷன் டேட் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க டெல்லியில். ஸோ அது நடந்திருக்கு. அப்போது இந்த டேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா 5 மாநில தேர்தலும் ப்ளஸ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் 4 மாநிலமும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் தேர்தல் நடக்க போகுது இல்லையா? ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று ஒரே பரபரப்பாக இருந்துச்சு இந்த நியூஸஸ் வந்தவுடனே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஏப்ரல் 23 ஓகே வியாழக்கிழமை அடுத்த மாதம் 23ஆந்தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு. வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா 2 கட்டமாக நடத்துகிறாங்க. தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடத்துகிறாங்க. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக, ஏப்ரல் 23 ஏப்ரல் 29. அப்புறம் புதுச்சேரி, யூனியன் பிரதேசம், கேரளம், அசாமுக்கெலாம் ஏப்ரல் 9ஆந்தேதி ஒரே கட்டமாக ஒரே நாளில் எல்லா நாள்லேயும் அந்த 3 மாநிலத்துக்கு தேர்தல் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? யூனியன் பிரதேசத்துக்கும் அசாம், கேரளாவுக்கும். சரியா? ஓகே, ஸோ இதான் இங்கே பார்க்குறோம். எல்லாமே சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2.19 லட்சம் வாக்குச்சாவடி, எல்லாமே வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இடைத்தேர்தல் லிஸ்ட்டும் சிலது கொடுத்துருக்காங்க. கோவாவில், கர்நாடகாவில், நாகாலாந்தில். ஓகே, ஸோ இங்கே இந்த டேபிளில் சிம்பிள் டேபிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை மே 4 ஒரே கட்டமாக எல்லா வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, இப்போது இந்த தேர்தல் இது பண்ணதால் சில தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு. சரியா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாங்க. சரியா? ஒரு அரசு உயரதிகாரிகளுடைய இடமாற்றத்துக்கு கம்ப்ளீட்டாக தடை. சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்திங்கன்னா ஈரான் வார் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் இருந்துச்சுன்னா, அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். ஸோ நமக்கு பொது சிவில் சட்டம்னா என்னென்னு நமக்கு தெரியும் இல்லையா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்திருக்கும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்துக்கள், சீக்ஸு, ஓகே, அவங்களாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் தங்கிட்டு இருந்திருப்பாங்க. சரியா? அவங்க இந்த மாதிரி தங்கினவங்க 2031 டிசம்பர் 2014, ஓகே, 2014க்கு முன்னாடி யாரெல்லாம் இங்கே தங்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி குடியுரிமை வாங்கிக்கலாம், இந்தியாவோட குடியுரிமையை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் அந்த ஆக்டோட ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல், கடன் நெருக்கடியில் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கடன் வாங்குறத பற்றி இங்கே கம்ப்ளீட் அண்ட் டீட்டெயில்ஸ், எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநிலத்தின் கடனை அதன் பொருளாதார வலிமை எடுத்துக்காட்டு குறியீடான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் கடனை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அதிகமாக ஜிடிபி தர மாநிலம் ஒரு கம்மியாக ஜிடிபி தர மாநிலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எதிர்கட்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசுவாங்க இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் செகண்ட். ஸோ நம்ம தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு அப்படின்றத இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, 9.29 லட்சம் கோடி. அதோட ஜிடிபி நம்மளோட ஜிடிபி ரூபாய் 35.6 லட்சம் கோடி. நம்மளோட கடன் ஜிடிபி விகிதம் அதை வச்சு கால்குலேட் பண்ணால் 26% தான். ஸோ இது நம்ம நம்ம கம்மியாக தான் இருக்குது. இது வரம்பை
தாண்டலை. அதே மாதிரி நிதி ஆயோக் போன்ற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ணுற லிமிட்டை நம்ம தாண்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி நம்ம கடன் எப்படி அதிகரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த கொரோனா டைமில், அதே மாதிரி சமூக நலத்திட்டங்களில், அதோட வளர்ச்சிக்கு மூலதன செலவுகள் வாங்கி எல்லாத்துலேயுமே வந்து இந்த கடன், அதுக்காக தான் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா 54,000 கோடி வந்து கல்விக்காக, அதே மாதிரி 20,000 கோடி இதுக்காக தான் வந்து செலவிடப்படுது கடன்கள் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தனிநபர் வருமானம் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, அடுத்து வந்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்துருச்சு. லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அந்த இதுவில் பேனர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, யார் ஆளுங்க வச்சுருக்காங்க அவங்க பேனர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸை சீல்ஸ் வச்சுருவாங்க. சரியா? அமைச்சர்களோட ரூம்ஸை சீல் வச்சுருவாங்க, எம்பிஸ்கோட ரூம்ஸு அது மாதிரி சீல் வச்சுருவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாதிரி இந்த பேனர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த திட்டங்களுடைய பேனர், உங்களோட ஸ்டாலின், அதெல்லாம் கூட எடுத்துருவாங்க. ஓகே, அதே மாதிரி ரொக்கமாக 50,000க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா இன்றைக்கி வந்து மாநில தேர்தல் நடக்க போது, அதை பற்றி ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த யூஏஇ, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து இந்த இந்தியா கச்சா எண்ணெய் கப்பல் நின்றுட்டு இருந்தது. அது ஒரு கப்பல் நேம் வந்து ஜெக் லாட்கி. ஓகே, ஸோ இந்த கப்பலும் வந்து லைக் இந்தியாவை நோக்கி புறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னால பாதிக்கப்பட்ட எல்லா கப்பலும் இப்போது கிளம்புது. ஏன்னா நம்ம டிஸ்கஷன் நடத்தியிருக்கோம் ஈரான் கூட. ஓகே, ஸோ அதனால் சரி. அகைன் இங்கே சேம் மத்திய மாநில அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. ஓகே, அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இல்லங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அரசு விருந்தினர் கெஸ்ட் ஹவுசஸ்லாம், கவர்மெண்ட் கெஸ்ட், அதெல்லாம் வந்து இது பண்ணாமல் லைக் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சரியா? அதே மாதிரி அதில் வந்து சும்மா எல்லோரையும் தங்க வைக்கக்கூடாது, தற்காலிகமாக இது பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு எதாவது நீங்கள் தங்க வைக்கணும், ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தங்க வைக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அரசியல், அதே மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து எந்த திட்டத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளாக்கேஜாக இருக்கும் இந்த தேர்தல் நடந்து முடிக்கிற வரைக்கும் இன்னிலேருந்து. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஏன்னா நேற்று சண்டேன்றதுனால. கடைசியாக ஒன்று இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த தமிழில் பெயர்கள்ன்ற ஒரு வெப்சைட் ஒன்று போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி முதல்வர் பேசியிருக்காரு, தமிழில் பெயர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.